விஷயம் தெரியும். நம்ம ப்ராப்ளம் பண்ணுறதில்ல எப்பவுமே. ஆஃபீஸ் பேர் நம்ம யார் விட்டு யார் வர சொல்கிறேன்? சில ஆஃபீஸ் பேர் இருக்கிற 7 பேர் இருக்கிறாங்க. என்னங்க 3 பேருக்கு பர்மிஷன் தர இல்லை சார், நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. எனக்கு போய் பார்த்து சொல்லுங்க. அவர் சிஎஸ்ஓ இல்லையா? சிஎஸ்ஓ தான் கூப்பிட்டாரு. இந்த 1 நிமிஷம் பண்ணுங்க. फर्स्ट एचरिका धरना पन्ना क्या बात है? 3 आदमी कैसे आएंगे सर? ऑफिस पर 6 आदमी हम लोग, 3 आदमी होता कैसे आएंगे हम लोग? नहीं सर, हमारा ऑफिस पर 6 आदमी आया था, 3 आदमी छोड़कर हम 3 आदमी कैसे अंदर आ सकते बोलो? 6 आदमी हम लोग अंदर आएंगे बस. 50,000 கட்டினா எங்கே போவாங்க? 60,000 கட்டினா எங்கே போவாங்க? இப்போ மேடம் ரூபா மேடம் லேண்ட் பிடிச்சிருக்கிறாங்க. லேண்டுக்கு எவ்வளோ பணம் கட்டிக்கிறாங்க? அவங்களுக்கு எவ்வளோ ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் நான்? 3 மில்லியன் நீ போய் பார்த்தீங்கன்னா ஏறு விடுற மாதிரி திருப்பி போட்டுக்கிறான். ஒன்றுமே இல்லை உள்ள மொத்தம் காலி. காப்பர் வந்து 9 கோடி ரூபாய் காட்டிக்கிறான். 20 கோடி ரூபாய் காப்பர். இது காப்பர் பார். ஸ்கிராப் வேல்யூவேஷன் பிளான் பிஸ்னஸ் எல்லாம் 16 தான் போடும். 16 கோடி. அது 100 கோடிக்கு மேலே போகும். இந்த மாலை நேரத்தில் ஐஎன்டிசி சங்கம் தொழிற்சங்க சார்பாக அனைத்து தொழிலாளிகளுக்கும் தங்கவயல் மக்களுக்கும் எங்கள் அன்பான வணக்கத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்த்துக்கள், மேடியான வாழ்த்துக்களும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி எதுக்கு இந்த சொர்ணபவன் முன்னாடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு புல்லட்டன் போட்டுக்கிறாங்க. எல்லாம் வந்துட்டு வீடு வாடகை கட்டுங்க, ஒரு எம்ப்ளாயிங்களுக்கு எக்ஸ் எம்ப்ளாயிங்களுக்கு வந்து வீடு வாடகை கட்டுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, வாடகை கட்டுங்கன்னு சொல்லிட்டு 34,000 64,000 இப்படி ஒரு இப்போ எல்லாருக்கும் அவங்க லெட்டருங்க அனுப்பிச்சிக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டுன்னா நம்ம மேனேஜ்மெண்ட்டு அனுப்பிச்சிக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா பாருங்கள், 2 பேருக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இது 2 எக்ஸாம்பிள் தான். இது மேனேஜ்மெண்ட்டு இதோடு அனுப்பிச்சிருக்கிறாங்க பாரு. அதனால் நாம் என்ன சொல்கிறோம், இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறோம். வீட்டு வாடகை கட்டக்கூடாது. வீட்டு வாடகை கட்டக்கூடாது. காரணம் என்னென்னா 5,000 வீடு மொத்தம் வீடு 2001 12,000 வீடு மேனேஜ்மெண்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துக்குது. 12,000 வீடு வந்து மேனேஜ்மெண்ட்டு ரிப்போர்ட் கொடுத்துக்குது பாருங்கள். 12,000 வீடு இது கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிக்குது. 12,000 வீட்டில் வந்து 5,000 வீடு டெபாசிட் இருக்குது. 5,000 வீடு டெபாசிட் இல்லை. அந்த 5,000 வீடு டெபாசிட் பணம் வந்துட்டு 1,000 ரூபான்னு சொல்லி கணக்கு போட்டால் 50 லட்சம் ரூபாய் டெபாசிட் பணம் மைன்ஸில் இருக்குது. 50 லட்சம் டெபாசிட் பணம் மைன்ஸில் டெபாசிட் இருக்குது. அதுக்கு மாதம் வாடகை போட்டியா 100 ரூபான்னு வாடகை போட்டியன்னா அது மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வசூலாகும். வருஷத்துக்கு அது ஒரு 25 லட்சம் வருது. கமர்ஷியல்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த கமர்ஷியல் வந்து என்ன ஆகுதுன்னா 850 கடைங்க இருக்குது. பிஜிஎம்எல் பார்க்கு, ஸ்கூலு, காலேஜ், இது கமர்ஷியல். இந்த வசூலம் வந்து கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபா வருது. ஆக மொத்தம் வருஷத்துக்கு 50 லட்ச ரூபா வருது. இந்த 50 லட்ச ரூபா பணத்தை என்ன பண்ணுறாங்க, ஏது செய்கிறாங்கன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. வர ஆஃபீஸர் வராரு, கலெக்ட் பண்ணுறாரு, அவர் பாட்டுக்கு எடுத்துன்னு போயிடுறாரு. தொழிலாளிகளுக்கு வந்துட்டு பில்லு கட்டுறோம். பில்லு கட்டும் போது என்ன ஆகுதுன்னா இண்டிவிஜுவல் பில் ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள். இது இண்டிவிஜுவல் பில்லு கட்டும் போது அவங்களுக்கு தனிப்பட்ட பில்லு இல்லை, தனிப்பட்ட அக்கௌண்ட் இருக்குது. சிங்கிள் அக்கௌண்ட் இருக்குது எல்லாருக்கும். அந்த அக்கௌண்ட்டுக்கு இது போய் சேருதா சேரலையான்றது நமக்கு தெரியாது. அதனால் மேனேஜ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், இமிடியேட்டாக அந்த வசூல் பண்ணுறத வாபஸ் வாங்கணும். அந்த புல்லட்டன் போட்டுக்கிறத வாபஸ் வாங்கிட்டு வசூல் பண்ணக்கூடாது. ரைட்டு, நீ பண்ணுறியா? ஸ்டாண்டிங் ஆர்டர் ரூல் என்ன சொல்லுது? பிஜிஎம்எல் ஸ்டாண்டிங் ஆர்டர் என்ன சொல்லுது? வீடு நீ வசூல் பண்ணு, தண்ணி கொடு, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடு. 25 வருஷமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை பிஜிஎம்எல்ல. அடுத்து சானிடேஷன் இல்லை, புரியுதுங்களா? சானிடேஷன் இல்லை, கிளீனிங் இல்லை. அப்போ நீ என்ன பண்ணனா 50% வசூல் பண்ணுறியா? 50% பண்ண. இப்போ எந்த பணம் இருக்குது, டெபாசிட் பணம் இருக்குது. அந்த டெபாசிட் பணம் இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் வாடகை நாங்கள் கட்டுறோம். 50 லட்ச ரூபாய் மாதம் இன்ட்ரெஸ்ட் வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து தான் வாடகை நம்ம கட்டுறோம். அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக சொல்கிறோம், நீ வசூல் பண்ணாது. பண்ணுறியா? 25% பண்ணு, இல்லை 50% பண்ணு. இதுதான் நம்மளுடைய கோரிக்கை. இதுக்காக நம்ம மெமோரண்டம் எடுத்து வந்துருக்கிறோம். அந்த ஓஎஸ்டி இப்போ பார்க்குறோம், ஓஎஸ்டிகிட்ட கொடுக்குறோம். ஏன்னா தொழிலாளிங்க பயப்படுறாங்க. 50,000 கட்டுனா எங்கே போவாங்க? 60,000 கட்டுனா எங்கே போவாங்க? நீங்களே சொல்லுங்கள். அதனால இது கட்டக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி வருமானம் டிவி டவர் போட்டுக்கிறான். டாட்டா, அது பிஎஸ்என்எல், பிஜிஎம்எல்ல போட்டுக்கிறான். 50 இடத்துல போட்டுக்கிறார் பிஜிஎம்எல். அதுக்கு ஒன்றுக்கு வந்து 5 லட்ச ரூபாய் டெபாசிட்டு, மாதம் 50,000 ரூபாய் வாடகை. டிவி டவர் பிஜிஎம்எல் பேர் எல்லாம் பார்த்துங்க. அந்த பணமும் வருது, இந்த பணத்தையும் வந்து இந்த பணத்தை என்ன பண்ணுறாங்க, எங்கே கணக்கு காட்டுறாங்க, என்ன காட்டுறாங்கன்னு இது வரைக்கும் அவங்க கணக்கே காட்டினதில்லை. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இதை வந்து பாருங்கள், இது வந்து கோர்ட்டுக்கு இவங்க சப்மிட் பண்ணது. பிஜிஎம்எல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணது.
ஆனுவல் ரிப்போர்ட் 23-24 பிஜிஎம்எல் ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிக்குது. இதில் எந்த இடத்துலையுமே இந்த வீடை பற்றி குறிப்பிடல, வீடு செலவை பற்றி குறிப்பிடல. இது நம்மளுக்கு கோர்ட்டில் கிடச்ச டாக்குமெண்ட்ஸ், கோர்ட்டில் தான் சப்மிட் பண்ணிக்கிறாங்க. நம்ம எல்லா 800 டாக்குமெண்ட்ஸ் வந்து கோர்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துன்னு வரோம். அதனால் இந்த விஷயத்தில் வந்து மேனேஜ்மெண்ட் வந்து வசூல் பண்ணக்கூடாது. பண்ணாக்கா நம்ம இதே வீட்டுக்கு இங்கே வந்து செக்யூரிட்டி ஆஃபீஸர்கிட்ட சைன் போட்டு அமைச்சிக்கிறார். அவர் வீட்டு முன்னாலேயே நம்ம தர்ணா பண்ணுவோம். அடுத்து இங்கே ஒரு 2 பேர் இங்கே உள்ளே வந்து ஒரு 2 தம்பி அவங்க இருக்கிறாங்க. இந்த பில்லு வந்து நீங்கள்லாம் பாருங்கள், அவுட்லைன் கலெக்ஷன் பில்லு 97 பில்லு, மஞ்சா கலரு, எல்லோ கலரு, ஒயிட்டு. இது பாருங்கள், இது ஒரு ஒயிட்டு, 3 பில்லு. இது வந்து 97 பில்லு. இதெல்லாம் 97, 98. இந்த பில்லை உள்ளே எடுத்துன்னு போனால் இது பிஜிஎம்எல் இல்லை, இதுக்கு நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு உள்ளே ஒரு பையன் சொல்கிறான். 2 பேர் தான் பில் கலெக்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு பிஜிஎம்எல்க்கு சம்மந்தம் இல்லை. அவனுக்கு அந்த பிஜிஎம்எல்ல அவங்க அப்பனை வேலை செய்யலை, பாட்டனை வேலை செய்யலை. எங்கேருந்தோ வில்லேஜிலேருந்து வந்து இந்த பில்லுங்களை எடுத்து பண்ண தொழிலாளிங்களை உள்ளவே சேர்க்க மாட்டேன், இது பிஜிஎம்எல் இல்லை அப்படின்னு தப்பாக சொல்லிவிட்டு அவன் திருட்டு பில்லு போடுறான். அவன் என்ன பண்ணிக்கிறான், இந்த ஹோம் கார்டு ஆஃபீஸ் இருக்குது பாருங்க, ஹோம் கார்டு ஆஃபீஸுக்கு பில்லு போட்டு கொடுத்துக்கிறான். அந்த பில்லு போட்டு நீ கொடுத்தா தான் கோர்ட்டில் வந்து அட்மிட் ஆகும். கேஸ் டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் தான் கோர்ட்டில் அட்மிட் ஆகும். பில்லு வந்து திருட்டு பில்லு போட்டு கொடுத்து லூட்டி அடிக்கிறான். இப்போ நீங்கள் கொண்டு போய் பணம் கட்டுறேன்னு வச்சுக்கோ, அவன் எந்த அக்கௌண்ட்டில் போடுறான், பில்லு மட்டும் கொடுக்குறான், அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுறதில்ல. அவனுக்கு இமீடியட்டாக அவனுக்கு ஸ்டாப் பண்ண அந்த 2 பசங்களை. பிஜிஎம்எல் தொழிலாளி எவ்வளோ பேர் எக்ஸாம்பிள் ஆகிக்கிறாங்க, அவங்களுக்கு நீ வேலை கொடுக்கணும். நம்ம சிஎஸ்ஓ இருக்கிறார், சிஎஸ்ஓ வீட்டுக்கு தொழிலாளிங்களுக்கு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம். சிஎஸ்ஓ வீட்டுக்கு உலக்கமாத்தியிலேருந்தே எட்டுன்னு வந்தாங்க பைப்பு குடிக்க தண்ணி. அவருக்கு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாங்க. சிஎஸ்ஓக்கு சிஎஸ்ஓ வீட்டுக்கு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி இப்போ சமீபத்தில் அங்கேருந்து பைப்பை கொண்டாந்து கனெக்ஷன் கொடுக்குறான் தண்ணிக்கு. தொழிலாளி 25 வருஷமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு குடம் 10 ரூபாய் வாங்கி குடிக்கிறான். இந்த மாதிரி பண்ணியிருக்கிறான். அடுத்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாருல்ல, நேரு கல்யாண மண்டபத்தை 25 வருஷமாக வசூல் பண்ணி வச்சுருக்கிறார் நாதன்னு சம்பத்தெல்லாம். அந்த பணத்தை வெறும் கல்யாண மண்டபத்தை மட்டும் தான் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களே தவிர அந்த பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணல. அந்த ஆளுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுக்கல. அங்கே போய் அவருக்கு ஒரு ஏன் பணம் என்ன ஆச்சுன்னா இவங்க மேனேஜ்மெண்ட்டு கேட்கல. வெறும் டேக் ஓவர் எடுத்துக்கலாம் கல்யாண மண்டபத்தை. ஆனால் பணம் மட்டும் நாதன் கிட்டே இருக்குது. அந்த பணத்தை ரீஒர்க் பண்ணு, தொழிலாளி பண்ணி. இன்றைக்கும் மண்டபம் எங்கே போட்டுக்கிறான் பார்த்தாங்க இல்லைங்களா? கல்யாண மண்டபம் எந்த கேள்விக்கு பார்த்தீங்களா? பாத்ரூம் இல்லை, அங்கே குடிக்கிறது தண்ணி இல்லை, பணம் வச்சுன்னுக்கிறான். அந்த பணத்தை வாங்கணும். இப்போ ரயில்வே பணம் கொடுத்தா லேண்டு வாங்குச்சு, பம்மல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பணம் வாங்குச்சு. இப்போ மேடம் ரூபா மேடம் லேண்டு பிடிச்சிருக்கிறாங்க. லேண்டுக்கு எவ்வளோ பணம் கட்டிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறா? இதை சிஎஸ் சொல்லணும். வெப்பலிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டே பணம் கொடுத்தானே வாங்குது பம்மல். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே தான் பணம் கொடுத்தானே வாங்கிக்குது லேண்டு. அப்போ இந்த லேண்டு இந்த அம்மா எடுத்திருக்காங்கல்ல, இந்த அம்மா எவ்வளோ பணம் கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ பணம் கட்டிக்கிறாங்க, எவ்வளோ ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற? தொழிலாளிக்கு மட்டும் நீ நோட்டீஸ் அனுப்புறிய, இந்த அந்த அம்மாவுக்கு கொடுத்துக்கிற லேண்டுக்கு நீ எவ்வளோ பணம் வசூல் பண்ணிக்கிறப்பா சிஎஸ்ஓ? நீ कितना पैसा वसूल कर दिया तुमने? वो डब्बा से कितना पैसा ले लिया तुमने? बताओ। अभी गोलमाल नहीं चलता इधर। हम लोग का गरीब का एक इंसान है, बड़ा गरीब को इंसान का, अमीर का इंसान नहीं है। अमीर वाला का तुम सपोर्ट कर रहे है। एमएलए का पास कितना पैसा ले लिया तुम? किधर आर्डर उसका? आर्डर दे दिया ना तुम, बिल ले लो, डिपॉजिट ले लो। सीएसओ का फिर भी मैं बता रहा हूँ, ये लैंड के लिए कितना पैसा ले लिया, कितना डिपॉजिट कर दिया, लोग को बताना चाहिए। இனிமேல் இந்த பில்லு இவங்க வசூல் பண்ணக்கூடாது, தொழிலாளிகிட்ட நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. அப்படி அமிச்சா தர்ணா பண்ணி சொர்ணபவன் முன்னாடியுமே பண்ணுறோம். இந்த லெட்டர் வந்து நம்ம மெமரண்டை ரெடி பண்ணி ஓஎஸ்டிக்கும் சிஎஸ்ஓக்கும் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு கண்டிஷன். இது வீடு விஷயமா பேசலாம். இந்த செக்யூரிட்டி இருக்குது இல்லையா, இந்த செக்யூரிட்டி இது பாருங்க 2023-24 இது கூட கோர்ட்டில் தான் நம்ம எட்டுன்னு வந்தோம். டெண்டர் ஃபார்ம் இந்த மார்ச்சோட இந்த செக்யூரிட்டி க்ளோஸ் ஆகுது. இந்த மார்ச் 31 க்ளோஸ் ஆகுது. இந்த இந்த டெண்டர் எடுத்துக்கிறவன் யாருன்னு கேட்ட ஓனர் சென்னையில் இருக்கிறான். அவன் இங்கே வர்றதே இல்லை. அந்த கான்ட்ராக்டுக்காரன் இந்த பக்கம் வந்ததே இல்லை, யாருமே பார்த்ததில்லை. அவன் டெண்டர் எடுத்துகிட்டு போனால் பாரு, அதோடு சரி. இந்த டெண்டரில் வந்து இதில் ஒரு கோல்மால் என்னன்னு கேட்டிங்கன்னா 180 கார்டு இங்கே வேலை செய்கிறாங்க அப்படின்றார். எவ்வளோ? 180 கார்டு வேலை செய்கிறாங்கன்றாங்க. 180 கார்டு. ஆனால் பாருங்க, பிஜிஎம்எல் 37 இடத்துல தான் போஸ்டிங். வெறும் 37 இடத்துல போஸ்டிங். டோட்டல் ஃபுல்லாக அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் 37 இடத்துல தான் போஸ்டிங் இருக்குது செக்யூரிட்டி. 37 இடம், அவ்வளோதான். இது படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் இன்க்ளைன் ஷாப்ட்டு, சைலன் ஷாப்ட்டு, மைசூமெண்ட்ஸ் மில்லு, கிருஷ்ணர் ஹவுஸு, விடி சென்டர், இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எவ்வளோ இடத்துல 37 இடத்துல போஸ்டிங். இவங்க என்ன பண்ணுறாங்க, 180 கார்டுன்னு 240 பேர் ஆர்டர்ஸ் வாங்குறாங்க.
இது பாருங்கள் 240 பேர் இவங்க ஆர்டர்ஸ் போட்டு வாங்கிட்டு வெறும் 140 150 கார்டை வச்சு ரன் பண்ணுறாங்க. இது பாருங்கள் 240 பேருக்கு அப்பா ஆர்டர் வாங்கிட்டு இங்கே கார்டு இருக்குது 140 150. அப்போ என்ன ஆகுது? ஒரு கார்டு மேலே எவ்வளோ ஆச்சு? ஒரு கார்டு மேலே 20,000 ரூபாய். அப்போ 50 கார்டுக்கு என்ன ஆச்சு? பணத்தை அடிக்கிறாங்களா? அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேமெண்ட்டில் 24,000 ரூபாய் கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த எம்ப்ளாயிங்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது. இங்கே இருக்கிற கேஜிஎஃப்லுக்கு இஎஸ்ஐ கிடையாது. இஎஸ்ஐ கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு வெறும் பேமெண்ட் கொடுக்குறான் 15,000 17,000. ஒரு ஆள் மேலே 5,000 ரூபாய் அடிக்கிறாங்க. அவங்களுக்கு பேமெண்ட் சொல்லிட்டே கொடுக்குறதில்ல. பேமெண்ட் சொல்லிட்டு கொடுத்தா தானே தெரியும் உனக்கு எவ்வளோ பேமெண்ட் வருதுன்னு. இஎஸ்ஐ கிடையாது. அந்த ஃபேமிலிக்கு இஎஸ்ஐ பிடிக்கல. வெறும் ஃப்ரீஅப் மட்டும் அக்கௌண்ட்டுக்கு வருது, அவ்வளோதான். அந்த காலத்தில் பிஜிஎம்மில் ரன்னிங்கில் இருக்கும்போது எம்ப்ளாயிங்களுக்கு 2 ஹவர் டைம் கொடுப்பான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. நாங்களாம் கூட விளையாடிக்கிறோம். நாங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டுக்கெல்லாம் கூட போய்க்கிறோம். இந்த செக்யூரிட்டியில் இருக்கிற காண்டியில் இருக்கிற செக்யூரிட்டிங்க 2 ஹவர் போயிட்டு கிரிக்கெட் மேட்ச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. குடிச்சு முடியும் பின்னாடி கிரிக்கெட் மேட்ச்சில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறான். இது எந்த விதத்தில் நியாயம்? டியூட்டி ஹவர்ஸில் போயிட்டு 2 ஹவர் அவன் போயிட்டு கிரவுண்டில் வந்து கிரிக்கெட் விளாட்றான். இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் எப்படி அலோவ் பண்ணுறாரு? 7 to 9 2 ஹவர் போயிட்டு அவன் கேம் விளாண்டு டியூட்டிக்கு வரணும். இந்த 2 ஹவரில் திருடன் வந்து மொத்த சாமான் எடுத்துன்னு போயிடுறான். யார் இவருக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க? सिक्योरिटी ऑफिसर किसने परमिशन दिया? सिक्योरिटी वाला का वो कॉन्ट्रैक्ट वाला का 2 घंटे खेलने के लिए क्रिकेट खेलने के लिए किसने ऑर्डर दिया तुमको? तुम्हारा बाप का है क्या ये? किसने दिया तुमको? 2 घंटे में कितना चोरी आ रहा जा रहा है இல்லைங்களா? 2 ஹவர் போனால் என்ன ஆகுது? 2 ஹவர் திருட என்ன முடியுமோ எடுத்துன்னு போகிறான். இது கிரிக்கெட்டுக்கு இவர் போயிட்டு வரணும். இவருங்க போயிட்டு விளையாடிட்டு அப்புறம் டியூட்டிக்கு இங்கே வரணுமா? கான்ட்ராக்டில் இங்கே வரைக்கும் எங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஒரு கான்ட்ராக்ட் ஒரு செக்யூரிட்டி போயிட்டு 2 ஹவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு டியூட்டிக்கு வரணுமா? இந்த செக்யூரிட்டி ஆஃபீஸர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறார். பிஜிஎம்எல்ல 3 செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே எஃப்ஐஆர் ஆகிக்குது. இதுக்கு முன்னே இந்த ஒன்று செக்யூரிட்டி ஆஃபீஸர் யாரும் யோகியம் கிடையாது, எல்லாம் கிரிமினல்ஸ். இது பார் எஃப்ஐஆர் ஆகிக்குது சிஎஸ்ஓங்க மேலே. யார்? பிகே சர்மா, தனிகாஜலம், ராவத் ஆனந்தர்னு எஸ்பி மேடம் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. ராவத் ஆனந்தர் வீட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க, பணம் கொடுத்து. உங்களுக்கெல்லாம் தெரியும், ஜெயிலில் போட்டாங்க. சாலினி கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி மேடம் ஞாபகம் இருக்கா? யாரும் யோகியமானும் இல்லை. இது மாதிரி எஃப்ஐஆர் ஆகியிருப்பார் அவங்க மேலே. 3 பேர் கோல்டு கேஸ். அதனால் இந்த செக்யூரிட்டியிலேருந்து வந்து வரவனெல்லாம் அயோக்கியதானம் பண்ணுறானே தவிர இன்னொன்று என்னென்னா எஃப்ஐஆர் ஆகிக்குது. இன்னொன்று என்ன, சிஎஸ்ஓக்கு அவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் அந்த மாதிரி இல்லை. 6 பேர் வீட்டில் வேலை செய்கிறான். எவ்வளோ பேர்? செக்யூரிட்டி 6 பேர். 6 பேருக்கு சம்பளம் என்னாச்சு? மாதத்துக்கு சம்பளம் என்னாச்சு? வருஷத்துக்கு என்ன ஆச்சு? 6 பேர் அவர் வீட்டுக்கு துணி கசுக்கிறதுக்கு ஒரு ஆள், அவருக்கு தண்ணி எட்டுனதுக்கு ஒரு ஆள், வீட்டு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆள், கேட்டில் நிற்கிறதுக்கு ஒரு ஆள், மார்க்கெட்டுக்கு போய்ட்டு 6 செக்யூரிட்டி. இவங்களுக்கு சம்பளம் கொடுக்குது இதுக்கு தானா? இவங்க வீட்டில் வேலை செய்யறது தான் செக்யூரிட்டி சம்பளம் கொடுக்குதா? கேட்டால் என்னன்றான், எங்கே பணத்தை எடுத்து கொடுக்குறேன்றான். இந்த வீட்டு வசூல் பண்ணுறேன், என்ன பண்ணுறேன் நீன்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம்னா. இந்த செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எங்கள் பணம் தான் கிடையாது அவனுக்கு. 6 பேர் வேலை செய்கிறான். இமிடியேட்டாக அந்த 6 பேரை டியூட்டிக்கு அனுப்பணும். இல்லைன்னு சொன்னாக்கா சிஎஸ் மேலே ஆக்ஷன் கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஷாப்ட்டுங்களுக்கு போகிறதே இல்லை. சிஎஸ் எந்த ஷாப்ட்டுக்கும் போகிறதில்ல, இங்கே உள்ளவே உக்காந்துடுறாரு. அவனுக்கு என்ன பண்ணுறாரு, இந்த ஸ்டோரில் உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ இன்றைக்கி கேஸ் நடக்குது, 180/2000 கேஸ் இன்றைக்கி நடக்குது ஹைகோர்ட்டில். இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற இரும்பு பெருத்தெல்லாம் விற்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டுக்கிறாங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மில்லு, நான் 3 மில்லியை நீ போய் பார்த்தீங்கன்னா ஏறு விடுற மாதிரி திருப்பி போட்டுக்கிறான். ஒன்றுமே இல்லை, உள்ள மொத்தம் காலி. அதே மாதிரி 4 ஸ்டோர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். அந்த 4 ஸ்டோரில் உள்ள சாமானுமே கிடையாது. இன்வென்ட்ரி நீ எடுத்தேன்னா, ஷர்மா இருக்கும்போது இன்வென்ட்ரி கொடுத்தது எடுத்தேன்னாக்கா பாருங்கள், இவருக்கு என்ன சொல்லிக்கிறான், ஸ்கிராப்க்கு எவ்வளோ இருக்குதுன்னு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு காட்டிக்கிறாங்க. இது பாருங்கள், காப்பர் வந்து 9 கோடி ரூபாய் காட்டிக்கிறான். 20 கோடி ரூபாய் காப்பர். இது காப்பர் பாருங்க, காப்பர் சீடில் இதில் இருக்கிறது இடியில் இருக்கிறது வந்து 20 கோடி ரூபாய் வேல்யூவேஷன் காப்பர். அவன் என்ன போட்டுக்கிறான், வெறும் 9 கோடி ரூபாய் தான் காப்பர் வேல்யூவேஷன் போட்டுக்கிறான். ஸ்கிராப் வேல்யூவேஷன் பிளான் நட்டு பிஸ்னஸ் எல்லாம் 16 தான் போட்டு 16 கோடி. அது 100 கோடிக்கு மேலே போகும். ஷாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஷாப்பில் எவ்வளோ இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியும், வேலை செய்யறதுக்கு தெரியும். நண்டுகோர் ஷாப்பில் இருந்துச்சு, எட்கர் ஷாப்ட்டு உள்ளே இருந்துச்சு, கில்பர்ட் ஷாப்ட்டு உள்ளே இருந்துச்சு. இந்த மாதிரி இரும்பு சாமானத்துக்கு எல்லாம் வெறும் சும்மா 4 கோடி 6 கோடின்னு கணக்கு காட்டிட்டு இன்றைக்கி ஆர்டர் வாங்குறதுக்கு ஹைகோர்ட்டில் அப்ளிகேஷன் போட்டுக்கிறாங்க விற்கிறதுக்கு. எந்த காரணத்தை மட்டும் சொல்கிறேன், எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் ஆகாதா ஒரே ஒரு பின்னு கூட இங்கே வந்து எடுக்கக்கூடாது, அவங்க விடமாட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ணு, எம்ப்ளாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ண அப்புறமா நீ அது மேலே கை வைக்கணும்.
எம்ப்ளாய்க்கு செட்டில் பண்ணாத நீ என்ன ஆர்டர் கொண்டு வந்தால் சரி நம்ம ஐஎன்டிசி சங்கம் உங்களை விடவே விடாது. இப்படி ஒன்று கோல்மால் பண்ணின்னு இன்னொன்று இமிடியேட்டாக அந்த செக்யூரிட்டிங்கில் கான்ட்ராக்டை மாத்திரம் மார்ச் 31 இன்றைக்கி அவர் க்ளோஸ் ஆகுது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இது இன்னும் 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. டெண்டர் விடுறது எப்படி தெரியுங்களா, டெண்டர் வந்து முள்பாக்கல்காரனுக்கும் மாலூர்காரனுங்கிட்ட போட்டுறது ப்ரைவேட் ஏஜென்ட் கிட்ட கொடுத்துறது. லோக்கல் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். செக்யூரிட்டி டெண்டர் விட்டேன்னா லோக்கல் பேப்பரில் கொடுக்கணும். அப்போ தான் எல்லாருக்கும் தெரியும். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன்னு சொல்லிட்டு ப்ரைவேட் ஏஜென்ட்டு கொடுத்துட்டா ப்ரைவேட் அதை லாக் பண்ணிடுறான். அவனுக்கு தேவைப்படும் போது தான் அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்படி தான் கோல்மால் பண்ணி லாஸ்ட் டைம் பண்ணாங்க. இந்த டைம் அப்படி பண்ணக்கூடாது. பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணு, எல்லாம் வரட்டும். டெண்டர் ஓப்பன் டெண்டர் வரணும். ஓப்பன் டெண்டர் விட்டு செக்யூரிட்டி எடுக்கணும். இதுதான் ஐஎன்டிசி கோரிக்கை. மீண்டும் நம்ம சொல்கிறோம், அந்த சர்க்குலரை வாபஸ் வாங்கணும், வசூல் பண்ணக்கூடாது.